வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ் தமிழ்நாடு வெட்னரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டியில் ரவுண்ட் 3க்கான கவுன்சிலிங்க்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச் கோர்சஸ்க்கான ரவுண்ட் 3 கவுன்சிலிங்க்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. நேற்றே இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. அதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். வீடியோ முழுசாக பாருங்கள். உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா 3rd ரவுண்ட் கவுன்சிலிங்காக நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, ரவுண்ட் 3 பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச் இந்த கோர்ஸஸை பொறுத்த வரைக்கும் 2 விதமான கவுன்சிலிங் நடக்கும். எப்போவுமே பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச் கோர்சஸ், அதாவது இந்த வெட்னரி யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் 2 விதமான கவுன்சிலிங் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு டைப் கவுன்சிலிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் கவுன்சிலிங். இந்த இன்டர்னல் கவுன்சிலிங் யாருக்கு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏற்கனவே சீட் எடுத்திருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, கேண்டிடேட்ஸ் ஆல்ரெடி ஜாயின்ட் இன் அகடமிக் ஸ்ட்ரீம், இதில் ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த கவுன்சிலிங் நடக்கும். இவங்க சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸ் ஃபில் பண்ணலாம். எப்படி ஃபில் பண்ணலாம்ங்கிறதையும் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம பார்த்துடலாம். நீங்கள் உங்களோட சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸ் அடிப்படையில் தான் இதை கொடுக்க முடியும். பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ உங்களுக்கு 5th சாய்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, உங்களுக்கு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய காலேஜஸ்க்கு தான் விஸ் டு மூவ் நீங்கள் கொடுக்க முடியும். கீழே இருக்கக்கூடிய காலேஜ் 6-7க்கு நீங்கள் கொடுக்க முடியாது அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதில் உங்களோட ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கிடச்சிருந்தாலும் நீங்கள் கொடுக்க முடியாது. ஸோ ஃபஸ்ட்டுக்கு அப்புறம் கீழே இருக்கக்கூடியது 7வதாக கிடச்சிருந்ததுன்னா மேலே இருக்கக்கூடிய சாய்ஸஸ்க்கு நீங்கள் விஸ் டு மூவ் கொடுக்கலாம். 5வதாக கிடச்சிருக்கு அப்படின்னா, இப்போ இவங்க சொல்லியிருக்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் நீங்கள் ஜாயிண்ட் காலேஜ். இந்த ஜாயிண்ட் காலேஜுக்கு மேலே நீங்கள் விஸ் டு மூவ் கொடுக்கலாம். அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு இருந்தது அப்படின்னா கிடைக்கும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கிங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது இந்த இன்டர்னல் கவுன்சிலிங்க்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த வேக்கன்சி லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் காம்படிஷனுக்கு எந்த வேக்கன்சியுமே இல்லை. பிசி கேட்டகரியிலிருந்து மட்டும்தான் ஆரம்பமாகுது. இதில் கேம்பஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கான இந்த கவுன்சிலிங்கில். ஸோ பிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, தேனியில் 12 சீட் இருக்குது, உடுமலைப்பேட்டையில் 7 சீட் இருக்குது. மொத்தம் 19 சீட் பிசிக்கு இன்டர்னல் கவுன்சிலிங்க்கான ஆப்ஷன் இருக்குது. அடுத்து பிசிஎம்மை பொறுத்த வரைக்கும் ஒரத்தநாட்டில் 2 சீட்டும், திருநெல்வேலியில் 1 சீட்டும், சேலத்தில் 1 சீட்டும், தேனியில் 1 சீட்டும், உடுமலைப்பேட்டையில் 8 சீட்டும் இருக்குது. பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 5 சீட்டு, ஒரத்தநாட்டில் 2, திருநெல்வேலியில் 1, சேலத்தில் 1, தேனியில் 1 அப்படின்னு சொல்லி மொத்தம் 5 சீட் வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக எம்பிசி ஆர் டிஎன்சி அப்படிங்கிற இந்த கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலியில் 5 சீட் இருக்குது, தேனியில் 1 சீட் இருக்குது, உடுமலைப்பேட்டையில் 8 சீட்டு, மொத்தம் 14 சீட் எம்பிசி கேண்டிடேட்ஸ்க்கு இன்டர்னல் கவுன்சிலிங்க்கு அவைலபிளாக இருக்குது. அதே போல் எஸ்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஒரத்தநாட்டில் 1, தேனியில் 2, உடுமலைப்பேட்டையில் 1, மொத்தம் 4 சீட் வேக்கண்ட் இருக்குது. எஸ்சி ஏவை பொறுத்த வரைக்கும் தேனியில் 1, உடுமலைப்பேட்டையில் 1, மொத்தம் 2 சீட்டும், எஸ்டிக்கு சேலத்தில் ஒரே 1 சீட்டும், மொத்தமாக ஒரே 1 சீட்டு மட்டும்தான் அவங்களுக்கு அவைலபிளாக இருக்குது எஸ்டி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும். ஸோ மொத்தமாக அது மட்டும் இல்லாமல் மொத்தம் ஒவ்வொரு காலேஜில் எவ்வளோ சீட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரத்தநாட்டில் 3 சீட்டு, திருநெல்வேலியில் 6 சீட்டு, சேலத்தில் 2 சீட்டு, அடுத்து தேனியில் 17 சீட்டும், உடுமலைப்பேட்டையில் 17 சீட்டும், ஆக மொத்தம் 45 சீட் இன்டர்னல் கவுன்சிலிங்க்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ யார் இதில் கலந்துக்கலாம் அப்படிங்கிறத ஆல்ரெடி சொல்லியாச்சு. நாம் கேண்டிடேட்ஸ் ஆல்ரெடி ஜாயின் இன் அகடமிக் ஸ்ட்ரீம். ஈவன் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் 16/8/2025 8 மணிலிருந்து 20/8/2025 8 மணி, காலையில் 8 மணி வரைக்கும் உங்களுடைய ப்ரிஃபரன்ஸை ஃபில் பண்ணலாம். ஃபில் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் நம்ம ஏற்கனவே வீடியோவில் காட்டியிருக்கோம், பாருங்கள். உங்களுக்கான அலாட்மெண்ட் 22/8/2025 ஃப்ரைடே அன்னைக்கு வந்துடுது. நீங்கள் சீட் ரீஅலாட்மெண்ட் ஆனதுக்கப்புறம், இது ஆன்லைனில் தான் ஆகும், நீங்கள் ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங் பண்ண தேவையில்லை. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால ஏற்கனவே நீங்கள் ஃபிசிக்கல் ரிப்போர்ட் பண்ணி ஃபீஸ் பேமெண்ட் பண்ணி உங்களோட அட்மிஷனை கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. அதனால் நீங்கள் திரும்ப ரீவிசிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 3rd ரவுண்ட் கவுன்சிலிங். இது ஏற்படக்கூடிய வேக்கன்சிக்கு ஆன்லைன் மூலிமா நடக்கக்கூடிய கவுன்சிலிங். இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்கும், இன்டர்னல் கவுன்சிலிங் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்கோ
அது எப்படி இன்டர்னல் கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த காலேஜ் வேண்டான்னு சொல்லிட்டு வெளியே போயிருந்தாங்க, அல்லது வேறு ரீசன்னால அவங்களோட அட்மிஷன் கேன்சல் ஆயிருந்தது அப்படின்னா அந்த இடத்துல வேகன்சி ஆகும். வேகன்சிக்கு ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக வந்து இன்டர்னல் கவுன்சிலிங் கொடுத்துருவாங்க. அதன் மூலிமா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மாறி ஜாயின் பண்ணிக்குவாங்க, கேம்பஸ் சேஞ்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்குவாங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் காலேஜஸில் வந்து வேகன்சிஸ் ஏற்படும். ஸோ இன்டர்னலுக்கு எவ்வளோ வேகன்சிஸ் இருக்கோ அதே வேகன்சிஸ் இதுக்கும் கிடைக்கும். அப்போது அந்த ரேஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா பிசிக்கு 19 சீட்டும், பிசிஎம்முக்கு 5 சீட்டும், எம்பிசி டிஎன்சிக்கு 14 சீட்டும், எஸ்சிக்கு 4 சீட்டும், எஸ்சிஏக்கு 2 சீட்டும், எஸ்டிக்கு 1 சீட்டும், மொத்தம் 45 சீட்டு வந்து ரவுண்ட் 3 கவுன்சிலிங் பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச் அகடமிக் செஷனுக்கு வந்து இருக்குது. இப்போது இதில் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்குறாங்க. அதாவது ப்ரிஃபரன்ஸ் ஃபில்லிங், எந்த கேம்பஸ் ஃபஸ்ட்டு வரணும், எந்த கேம்பஸ் செகண்ட் வரணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுக்குறாங்க. இதுக்கான சான்ஸ் எப்போ கொடுக்குறாங்க அப்படின்னா 16/8/2025 20/8/2025 வரைக்கும் இருக்கக்கூடிய டைமில் நீங்கள் இந்த ப்ரிஃபரன்ஸை ஃபில் பண்ணிக்கலாம். யார் ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்குறாங்க. கேண்டிடேட் இன் வெயிட்டிங் லிஸ்ட், ஆல்ரெடி வெயிட்டிங் லிஸ்ட் வந்து ரவுண்ட் 1 முடிஞ்சோடனே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நோ நீட் டு பே கவுன்சிலிங் ஃபீஸ் அப்படிங்கிறதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. கவனிச்சிங்கன்னா தெரியும், நோ நீட் டு கவுன்சிலிங் ஃபீஸ் யார் தவிர அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டாங்க. எக்ஸப்ட் ஓசி கேண்டிடேட்ஸ் வந்து கலந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 22ஆம் தேதி உங்களுக்கான சீட் அலாட்மெண்ட் வந்து நடக்குது. ஆன்லைன் மூலிமாவே இந்த சீட் அலாட்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங் பண்ணணும், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணி ஃபீஸ் பே பண்ணணும். அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25/8/2025 மண்டே 10 AM - 29/8/2025 ஃப்ரைடே 5 PM வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸை நேராக போய் நான் வந்திருக்கேங்கிற ப்ரெசன்ஸை கொடுத்துட்டு உங்களோட சர்டிஃபிகேட்டை கொடுத்து அதை வெரிஃபை பண்ணிவிட்டு ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான இது. இதில் 27ஆம் தேதி மட்டும் லீவ் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அதை நோட் பண்ணிக்க. அந்த அன்னைக்கு நீங்கள் போக முடியாது. எங்கே போகணும் அப்படிங்கிறதும் ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். ஆஃபீஸ் ஆஃப் கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ், டேனுவாஸ், மாதவரம் மில்க் காலனி, சென்னை. இந்த அட்ரஸுக்கு தான் வந்து நீங்கள் போகணும். ஸோ நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இங்கே பார்த்துக்குங்க, இப்படி தான் உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங் ஆர்டர் இருக்கணும் அப்படிங்கிறத நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா இந்த ஆர்டர்லேருந்து மாற்றி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து சிக்கல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேலே நீங்கள் உங்களுடைய வில்லிங் காலேஜஸ்க்கு வந்து இன்டர்னல் கவுன்சிலிங் நடக்கும்போது சிக்கலாகிடக்கூடாது அப்படின்னா எந்த காலேஜ் ஃபஸ்ட் இருக்கணும், எது செகண்ட், எது தேர்டு, எது ஃபோர்த்து, ஃபைனலாக 7th பொசிஷனில் எந்த காலேஜ் இருக்குதுங்கிறத தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இப்போது 5th காலேஜ் வந்து அசைன் ஆகி நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இன்டர்னல் கவுன்சிலிங்கில் நீங்கள் மூவ்மெண்ட்ஸ் கொடுக்கும்போது அதுக்கு மேலே இருக்கக்கூடிய காலேஜஸ்க்கு வந்து நீங்கள் ஆப்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இப்போ கீழே ஒரு நல்ல காலேஜ் கொடுத்துட்டு எனக்கு இன்டர்னல் கவுன்சிலிங்கில் கீழே வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடும். அதனால் ஒன் டைம் உங்களுக்கு வந்து மறுபடியும் சான்ஸ் தருவாங்க சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுக்கு. அந்த டைமில் ப்ராப்பராக சாய்ஸை கொடுத்துருங்க. கண்டிப்பாக எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் இது கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ வேகன்சி இருக்குங்கிறதையும் நாம் பார்த்துட்டோம். இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், வெறும் 45 சீட்டு மட்டும்தான் வேகன்சி இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த எண்ணிக்கையிலான ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் ரவுண்ட் 3ல் கிடைக்கும். ரவுண்ட் 4ம் நடக்கலாம், பட் 45 பேரெல்லாம் வரமாட்டாங்க. ரொம்ப மினிமம் நம்பரில் தான் வருவாங்க. ஏன்னா இப்போ இந்த ரவுண்ட் 3ல் மேக்ஸிமம் இருக்கக்கூடிய சீட்ஸை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படிங்கிறதுனால ரவுண்ட் 4 வந்தாலும் கூட வருமா அப்படிங்கிறத பற்றி நம்ம மறுபடியும் டிஸ்கஸ் பண்ணுவோம். வந்தாலும் கூட நிறையா பேர்த்துக்கான வாய்ப்பு இல்லை. அப்படிங்கிறதுனால லிஸ்ட்டில், வெயிட்டிங் லிஸ்ட்டில் கடைசியாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். லாஸ்ட் டைம் ரவுண்ட் 2ல் எந்த ரேங்க் வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளேஸ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த ரேங்க் வரைக்கும் செக் பண்ணிவிட்டு இப்போ இதில் எத்தனை வேகன்சி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதை விட இன்னும் இவ்வளோ வேகன்சி. இப்போது உதாரணத்துக்கு பிசியில் ஒரு 1000வது ரேங்க் வரைக்கும் கிடச்சிருக்குன்னா 1019வது ரேங்க் வரைக்கும் அடுத்து கிடைக்கும். அவ்வளவுதான் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து செய்ய வேண்டியதெல்லாம் தெளிவாக சாய்ஸ் ஃபில்லிங் கொடுங்க. இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் டாப்பில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்த்துக்கள் உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கு. சந்தேகம் எதுவும் இருந்தால் வீடியோவில் கீழே கமெண்ட்டில் கேளுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.